வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு அத்தியாயம் 22. வில்வண்டியன் நின்று வீழ்ந்து விடுபவள் போல் தொப்பென்று குதித்து உள்ளே ஓட்டமும் நடையுமாக வந்த மகளின் சோக முகத்தை கவனித்த மரகதம், இப்படி அழுது கொண்டு வர்றதுக்கு என்னத்துக்கு அங்கே போனேன் என்று கோபமாக அதட்டினாள். அத்தானுக்கு வந்த அழகியை நேரே பார்க்க போனேன், போ, உனக்கு என்ன வந்தது என்று பதிலுக்கு கோபித்து கொண்ட பானுமதியின் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. அவளை போய் பார்க்க உனக்கு வெட்கமா இல்லை என்று சீற்றத்துடன் தாயார் கேட்டாள். புண்பட்ட நெஞ்சிலே தாயின் வார்த்தைகள் சுரீர் என பாய்ந்து வேதனை ஊட்டவே, பானுமதி, எனக்கு வெட்கம் இல்லை, என் நிலைமை மிகவும் கேடு கெட்டு போச்சு, உனக்கு சந்தோஷம்தானே, போ என ஆத்திரத்துடன் பதில் அளித்து விட்டு தன் அறைக்குள் ஓடினாள். படுக்கையின் மீது உப்புறப்படுத்து கொண்டு வாய்விட்டு அழுதாள், துக்கம் தாங்காதவளாய். அப்படி எவ்வளவு நேரம் அழுதாலோ தெரியாது. மெதுவாக தன் தலைமயிரை யாரோ போதிவிடுவதை உணர்ந்தவள் மெல்ல கண் விழித்து பார்த்தாள். மரகதம் படுக்கையின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆதரவுடன் தன்னை நோக்குவதை உணர்ந்த பானுமதி கண்களை மறுபடியும் மூடிக்கொண்டாள். மூடியிருந்த கண் இமைகள் வழியே தாரி தாரியாக கண்ணீர் வழிந்தோடியது. துன்பத்தால் துடிக்கும் மகளை கண்டு மனம் கலங்கிய மரகதம், பானு, என்னத்துக்கு இப்படி மனதை அலட்டிக்கிற? இனிமேல் அழுவதிலே பிரயோஜனம் இல்லை, அழுவதால் உன் உடம்புதான் கெட்டு போகும் என்று உரிமையுடன் கடிந்து கொண்டாள். கண்களை துடைத்து கொண்ட பானுமதி படுக்கை விட்டு எழுந்து உட்கார்ந்தாள். அதிர்ஷ்டம் என்பது உலகத்திலே இருக்கிறது என்கிறதை இன்னைக்கு தான் தெரிஞ்சு கொண்டேனம்மா. அத்தான் அவளிடம் எத்தனை அன்பாக இருக்கிறார் தெரியுமா என்று பெருமூச்செறிந்தாள் மகள். அது சகஜம்தானே, புருஷர்கள் மனம் எப்போவும் அப்படித்தான். புதுசா பூத்த பூவை கண்டதும் பறந்தோடும் தேனியைப் போலத்தான் அவர்களுடைய அன்பு. இந்த ஆசை நீடிச்சு நிற்கட்டும் என்று சப்பு கொட்டிய மரகதம், அது கிடக்கட்டும், அவள் ரொம்ப அழகியோ என்று ஆவல் தூண்ட மேலும் கேட்டாள். செதுக்கி வைத்த தங்க பதுமையைப் போல் இருக்கிறாள் அம்மா, அத்தானுக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறவள் என்று பொறாமையினால் குமுறினாள் பானுமதி. அப்படியா? அதனால்தான் ஜமீன்தார் மயங்கி விட்டார், கிடக்கிறான், அவன் நம்மை பிடிச்ச சனி விட்டுதுன்னு நினச்சிக்கோ என்று சூள் கொட்டினாள் தாய். என்னவோ நினைத்து கொண்டவள் போல் மகள் இடத்தை விட்டு எழுந்திருந்தாள். நிலை கண்ணாடியின் முன்னால் போய் தன் பிரதிபிம்பத்தை ஒரு தடவை பார்த்து கொண்டாள். சட்டென்று தாயின் பக்கம் திரும்பி, ஏன் அம்மா, உண்மையை சொல்லேன், நான் அழகு இல்லையா என கேட்டுவிட்டு சோக புன்னகை ஒன்று செய்தாள். நீயே தெரிஞ்சு கொண்டு என்னை ஏன் கேட்கிற என்றாள் தாய். மேலும் தொடர்ந்து, ஜமீன்தார் கட்டி கொண்டது ஒரு விஷயத்துக்கு நல்லதாச்சு. புது பெண்ஜாதி மோகத்திலே இந்த பக்கம் இனி எட்டி கூட பார்க்க மாட்டான். உனக்கு அவனை மறக்கிறதுக்கு ஒரு வழியாச்சு என்று முடித்தாள் நிதானமாக. யாரை மறக்கிறது, அத்தானையா என்று திடுக்கிட்டு வினவிய மகளை சற்று கோபத்துடன் உற்று பார்த்த மரகதம், ஆமாம், மறக்காமல் என்ன செய்வதாக உன் உத்தேசம்? இனிமேலே கூட உனக்கு புத்தி வராட்டி உன்னை கடவுள்தான் காப்பாற்றணும். பேசாம உன் அத்தானுக்கு ஒரு கும்பிடு போட்டு விட்டு புறப்படே, மெட்ராஸ் போய் சேருவோம். இந்த நிமிஷத்திலேயும் உன்னை படத்தில் எடுக்க தயார் பண்ண. சொல்றதை கேளு. இந்த புருஷன்களே நன்றி கெட்டவர்கள். லட்சியம் செய்யாத ஒருவனை நினைச்சு உருகுவது நல்லதில்லை. உன் அழகு என்ன, அந்தஸ்து என்ன, உன் பாட்டு என்ன, அவ்வளவும் அறியாத மடையன் ஜமீன்தார், ரசிக்க தெரியாத காட்டு மிராண்டி, காலுக்கு உதவாத செருப்பை கயிற்று எரிஞ்சு விட்டால் தானே மேலே முன்னேற முடியும். வீணையை கட்டி மூலையில வச்சு 2 வருஷமாவது, இனிமேலாவது கொஞ்சம் பாட்டு கீட்டு பாட ஆரம்பிச்சா என்று படப்படப்பாக தாயார் பேசி கொண்டிருக்கையில் பானுமதி குறுக்கிட்டு, அத்தான் பங்களாவை விட்டு வண்டியில ஏறும் முன் மனசிலே ஒரு சங்கல்பம் செய்து கொண்டேன். தினம் 1 மணி நேரமாவது பழைய பாட்டுக்களை திரும்ப பாடி சரீரத்திற்கு மெருகு கொடுக்க போகிறேன் என்று கூறி பல்லை கடித்தாள். மகளின் பதிலை கேட்டு ஆனந்தமடைந்த மரகதம், பானு, இவ்வளவு நாள் கழித்தாவது உனக்கு புத்தி வந்ததே, அந்த மட்டில் நான் பாக்கியவதிதான் என்றாள் தாயார் புன்னகையுடன். தாயின் வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளாத மகள் காஞ்சனா, பெயரை பார்,
என் வாழ்வில் குறுக்கிட்ட கருநாகம். அழகியானால் என்ன, காட்டு ரோஜா கூட பார்க்க அழகா இருக்கு. பங்களா தோட்டத்தில் ஆதரவோடு வளர்ந்த ரோஜா பூவிற்குள்ள மனமுண்டாதில் என் பாட்டு, என் ஒயில், என் தழுக்கு, என் மினுக்கு, இதற்கெல்லாம் முன்னாடி அவள் அழகு எந்த மட்டில்? சுவரின் சித்திரம் அழகாயிருந்தா என்ன, என் போல கொஞ்சம் பேச தெரியுமா? இருக்கட்டும், என் கண்ணிலிருந்து வழிகிற கண்ணீரை போல் பல மடங்கு அவள் கண்ணிலிருந்து வழிய வைக்காவிட்டால் நான் பானுமதி இல்லை என்று பல்லை கடித்து கொண்டு ஆத்திரத்துடன் பேசினாள். அவள் எக்கையோட கேட்டு போகட்டும், விட்டு தள்ளு என்று எரிந்து விழுந்தால் பொறுமையை இழந்த மரகதம்மாள். விட்டு தள்ளுகிறதா? என் வாழ்விலே மண்ணை அள்ளி போட்ட அவளையா? காஞ்சனையை கண்டதும் என் மனம் பதறினது. எனக்கல்லவோ தெரியும். என் ஆசையத்தானே சொக்கு பிடித்து இழுத்து கொண்ட அவளை நான் சும்மா விட்டு விடுவேனா என்று கத்தினாள் பானுமதி. அந்த சமயம் அவள் மனதில் கொந்தளித்து கொண்டிருந்த உணர்ச்சிகள் அவளது உடலை பலகீனமாக்கி விடவே வீழ்ந்து விடுவல் போல் தள்ளாடி அவள் பக்கத்திலிருந்து ஜன்னல் கம்பிகளை கெட்டியாக பிடித்து கொண்டு அவற்றின் மீது சாய்ந்து கொண்டாள். கேட்டுக்கொண்டே இருந்த மரகதம்மாள் கோபம் தாங்க மாட்டாதவளாய், நீயும் ஒரு பெண்ணாட்டமா? ஏதோ புத்தி வந்து பாட போகிறாக சொன்னாயே என்று பார்த்தாள் என்று சீறினாள். பானுமதி தாயின் முகத்தை ஏறெடுத்து பார்த்தாள். பாட்டு மெட்ராஸ் என்று உயிரை விடறியே, உனக்கு அந்த ஊர் மேலே ஆசையேனா? புறப்பட்டு போய்விடு. நான் என் அத்தானை விட்டு இம்மி கூட நகரப்போவதில்லை. அவர் அங்கே பங்களாவில் காஞ்சனையோடு கொஞ்சுகிற நேரத்திலே என் தூக்கத்தை மறக்க நான் இங்கே பாடப்போகிறேன். என் மனசு வெடிச்சு நான் உருகி நொந்து பாடும் சோக கீதத்தை நீ ஆசை தீர கேட்டுக்கொண்டு இரு. இஷ்டமில்லாட்டி ஊருக்கு புறப்பட்டு போய்விடு என்று வெறுப்பாக பேசின மகளை மரகதம்மாள் உற்று நோக்கியவாறு கல்லாய் சமைந்து போனாள். 1000 காஞ்சனையைத்தான் அவர் கல்யாணம் பண்ணி கொள்ளட்டுமே, பானுமதிக்கு உலகத்திலே ஒரு பெண் கூட ஈடில்லைங்கிறதை அவர் புரிஞ்சு கொள்கிற வரை நான் பசி, தாகம், தூக்கம், வருத்தம் ஒன்னையும் லட்சியம் பண்ண போறதில்லை. காஞ்சனை ஜமீன்தாரணி தானேயம்மா? இருக்கட்டும், எனக்கு அத்தான் பணம் வேண்டாம், மனைவி என்ற பதவி வேண்டாம். காஞ்சனை மனைவி என்ற பதவியில் அத்தான் வீட்டில் உட்கார்ந்திருப்பாள். ஆனால் அவரது இறுதிய பீடத்திலே ராணியாக பானுமதி என்றும் இருக்கப் போகிறாள். நான் காஞ்சனையை ஜெயிக்காவிட்டால் பார், திரையிலே நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறியம்மா, பார்த்துக்கோ. இனி தினமும் நான் நடிக்க போற நாடகத்தை என்று படபடவென்ற உணர்ச்சி பிற்கால் பேசிக்கொண்டு மகள் வாய்விட்டு சிரித்தாள். பானுமதியின் முகத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி பாவனைகளையும் கண்களில் வழிந்த கண்ணீரையும் பைத்தியக்காரி போல் அவள் சிரிப்பதையும் கண்ட மரகதம்மாள் பயந்தே போனாள். பானுமதிக்கு சித்த பிரமையா? தன்னையே விரைத்து பார்க்கும் தாயை நோக்கிய பானுமதி கண்களை துடைத்து கொண்டு புன்னகையுடன், எனக்கு பைத்தியம் பிடிச்சு கொண்டு விட்டதோன்னு பார்க்கிறியா? என் மனசு வைரம் அம்மா, லேசிலே பேதலிச்சு போகாது, பயப்படாதே என்று கூறிவிட்டு மெல்ல தாயின் அருகில் வந்தாள். பேசாது வாயடைத்து நின்று கொண்டிருந்த மரகதத்தை நெருங்கிய பானுமதி சற்றென்று தன் கரங்களை அவளது கழுத்தில் போட்டு அணைத்து கொண்டு, அம்மா, பணம் என்று அடித்து கொள்றாயே, பணம் என்னை விட உனக்கு ஒசுத்தியா? எனக்கு தலைநோவு வந்தால் கூட ஒரு காலத்திலே பொறுக்காமல் துடிப்பியே. இன்னைக்கு என் மனசு நொந்து துடிக்கிறதை பார்த்துட்டு சும்மா நிற்கிறியாம்மா? உன் குழந்தையை நீயே வெறுத்தால் என்று கூற முடியாது விம்மினாள். மகளின் கனிவு மொழியினால் மனம் கரைந்து போன தாயார் பானுமதி இறுக அணைத்து கொண்டு, உன்னை விட எனக்கு ஒசுத்தி ஒன்றுமில்லை, இனி உன்னை வற்புறுத்தவே மாட்டேன், எனக்கு புத்தி வந்தது என்று மகளுடன் சேர்ந்து விம்மினாள். அத்தியாயம் 23. விஸ்வா நகர் சர்க்கார் ஆஸ்பத்திரியின் வைத்தியர்களின் பிரத்யேக அறையில் உட்கார்ந்திருந்த டாக்டர் சபேசன் தன் கையில் இருந்த வைத்திய புத்தகம் ஒன்றை சிரத்தியுடன் படித்து கொண்டிருந்தான். பின்னால் சத்தமிடாது வந்து நின்ற டாக்டர் சீதா தன் சூழ்நிலையையும் மறந்து அவன் புத்தகத்தின் மீது ஈடுபட்டிருந்ததை கண்டு மனமகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைந்தாள். அவனையே கண் கொட்டாது
சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்றாள். குனிந்து தலை நிமிராது அவன் அப்புத்தகத்திற்குள் லயித்து போயிருந்ததை உணர்ந்த அவள், அப்பாடி, மனிதர் வருவது கூட தெரியாது. தங்கள் கவனத்தை கவர்ந்த அந்த புத்தகம் என்னவோ என்று கொஞ்சம் குரலில் கேட்டாள். திடுகிட்டு திரும்பிய சபேசன் அரைக்கதவின் மீது மெல்ல சாய்ந்து கொண்டு ஒய்யாரமாக நிற்கும் சீதாவை கண்டு புன்னகையுடன், பரீட்சைக்கு இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கின்றன, அதனால் மும்முரமாக படிக்க ஆரம்பித்திருக்கிறேன் என்றான். ஆமாம், இந்த ஆரம்ப எஃப்ஆர்சிஎஸ் பரீட்சைக்கு படிக்க ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தீர்கள். மனிதர்களுடன் பேசவே உங்களுக்கு பொழுதெல்லாம் நேரம் இருப்பதில்லை என்று கொஞ்சலாக புருவத்தை நிறுத்த சீதாவை உற்று நோக்கிய சபேசன், நீ சொல்வது முற்றிலும் போய். இந்த பரீட்சைக்கு நான் எத்தனை ஆர்வத்துடன் படிக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அத்தனை ஊக்கத்துடன் என்னால் படிக்க முடியவில்லை. புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு அதன் ஏடுகளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறேனே ஒழிய மனம் என்று சொல்லி முடிப்பதற்குள் குறுக்கிட்ட சீதா, மனமானது இந்த ஆரம்ப எஃப்ஆர்சிஎஸ் பரீட்சை முடிந்ததும் அடுத்த பரீட்சைக்கு இங்கிலாந்தில் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறது போலும் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். அவளது பரிகாச மொழிகளில் பரவசமடைந்த சபேசன் புஸ்தகத்தை கையில் எடுத்தால், என் மனது என்ன செய்கிறது தெரியுமா? சீதையின் மூடு பனி நிறைந்த தெருக்களை பற்றி கற்பனை செய்வதில்லை. நீல வாயில் புடவை மீது வெண்ணிற ஓவர் கோட் அணிந்த பதுமையை போல் அசைந்து வரும் ஒரு யவனன் அங்கையின் செந்தாமரை வதனத்தை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த ரீதியில் போனால் பரீட்சை என்ன கதையடையும்? நீயே சொல் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு உல்லாசமாக சிரித்தான். மிக லட்சிய அடைந்த சீதா, போதும், ரண சிகிச்சையில் மட்டும்தான் தேர்ந்தவர் என்றிருந்தேன். தாங்கள் ஒரு கவி என்று இன்றுதான் தெரிந்து கொள்கிறேன். அது கிடக்கட்டும். இந்த பரீட்சை முடிந்ததும் இந்த வருஷமே வெளிநாட்டுக்கு புறப்பட்டு விடுவீர்களா என்று கேட்டாள். சபேசன் அதற்கு உடனே பதில் சொல்லாது யோசனையில் ஆழ்ந்தான். சீமைக்கு போய் பட்டம் பெற அவசியமான அவ்வளவு பெருந்தொகைக்கு சபேசன் எங்கே போவான்? உடனே எப்படி புறப்பட முடியும்? கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டு தான் போக முடியும். அதற்கு எவ்வளோ காலம் ஆகுமோ என்று சபேசன் கவலையுடன் பதிலளித்தான். அவன் முகத்தில் ஏற்பட்ட வருத்தத்தின் சாயலை சட்டென்று புரிந்து கொண்ட சீதா, இருவர் மனத்திற்கும் கிளேசமூட்டும் அவனது பொருளாதார நிலையை பற்றி மேலே பேச இஷ்டப்படாது. இந்த பட்டம் பெறுவதற்கு நீங்கள் மிகவும் சிரமம் எடுத்துக்கொள்கிறீர்கள். இரவு பகல் என பாராது வார்டுகளில் வேலை செய்துவிட்டு அதனுடன் பரீட்சைக்கும் படிப்பதென்றால் உடம்பு எண்ணத்திற்காகவும் இந்த பட்டம் எனக்கு பிடிக்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு புன்னகை செய்தாள். எனக்கும் இந்த பட்டம் வேண்டும் என்ற அவசியம் இல்லாவிட்டாலும் உன் பொருட்டாவது உயர்ந்த பட்டம் நான் பெற வேண்டியிருக்கிறதே. என்னுடைய தற்போதைய அந்தஸ்தில் பெரியசாமி பிள்ளை எனக்கு பெண் கொடுக்க மறுத்தாலும் சீமையிலிருந்து எஃப்ஆர்சிஎஸ் பட்டத்துடன் திரும்பி வந்த பிறகு பெண் கொடுக்க மறுக்க மாட்டார் அல்லவா என்றான் சபேசன் பரிகாசமாக. பெரியசாமி பிள்ளை சீமை பட்டத்தை கண்டு மோகிக்கலாம், ஆனால் அவர் பெண் எஃப்ஆர்சிஎஸ் பட்டதாரியை மணக்க சம்மதிக்க வேண்டாமா என்று மெல்ல சிரித்தாள் சீதா. ஆசனை விட்டு எழுந்திருந்த சபேசன், ஏன் மறுப்பால்? பெரிய பட்டமுள்ள ரண சிகிச்சை நிபுணரை மணந்து கொள்ள அவளுக்கு கசக்குமோ? அதுவும் அந்த மனிதனின் தன் இருதயத்தை அவளது பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய தயாராயிருந்தால் அவள் வேண்டாம் என்று மறுத்து விடுவாளோ? தன் முகத்தை கூர்ந்து நோக்கும் சபேசனை நேருக்கு நேராக பார்க்க சங்கோச்சம் அடைந்த சீதா முகத்தை தாழ்த்தி கொண்டு, நீங்கள் ரண சிகிச்சைக்கு படிப்பது எனக்கு பிடிக்கவில்லை. நமது மேஜரை பாருங்கள். வைத்திய சாஸ்திரத்தில் ரண சிகிச்சையை தமது தொழிலாக மேற்கொண்டு அவருக்கு ஓய்வு எப்பொழுதாவது உண்டா? அவரை பற்றி நினைக்க போதெல்லாம் என் மனம் அவரது மனைவியை பற்றி தான் பச்சதாபப்படும். விடுவதற்கு முன் மேஜர் இங்கே ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு ஓடி வந்து விடுகிறார். இரவு வீடு போகும்போது மணி 10 அடித்து விடுகிறது. களைப்புடன் வீடு திரும்பும் கணவனிடம் எத்தகைய அன்பான மொழிகளை மனைவி எதிர்பார்க்க முடியும்? உல்லாசமாக மனைவியுடன் சினிமாவுக்கோ பீச்சுக்கோ போக அவருக்கு ஒழிந்த நேரம் உண்டா? பண்டிகை, சுகதினம், துக்க தினம் என்று எதையேனும் பார்க்க முடியுமா? டாக்டரின் மனைவி
அதுவும் ஒரு அணு சிகிச்சை நிபுணரின் மனைவி என்றால் அவளுக்கு சுக வாழ்க்கையில் உரிமை கிடையாது. நோயாளிகள் பொருட்டு அவளும் தன் வாழ்வில் இன்பத்தை தியாகம் செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் நினைத்தால் தாங்கள் இந்த பட்டம் பெறுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று பிரசங்கித்தாள். சீதா, இவையெல்லாம் ஒரு சாதாரண பெண் சொல்லியிருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். டாக்டர் தொழிலுக்கு படித்த நீ இப்படி பேசுவது எனக்கு வியப்பைத்தான் உண்டாக்குகிறது. நோயினால் உபாதைப்படுபவர்களை சுஸ்தப்படுத்துவதை காட்டிலும் மகிழ்ச்சியான செய்கை ஒன்று டாக்டருக்கு உண்டா என்று கேட்டார் சபேசன். என்னவோ, நம் மனத்தை திருப்தி செய்து கொள்ள நாம் நம்மையே முகஸ்துதி செய்து கொள்கிறோம். இரவு பகல் என விடாது உழைக்கிறார்களே இந்த டாக்டர்கள், அவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதி என்ன? அளவுக்கு மீறி உழைத்தனால் ஏற்படும் இருதய பலவீனமும் நோயாளிகள் வசுவும் தான் மிச்சம் என்பது என் அபிப்பிராயம். நீங்கள் பிடிவாதமாக ரண சிகிச்சை நிபுணராக போகிறீர்கள். சரி, உங்கள் இஷ்டம். நான் இப்பொழுதிருந்தே ரண சிகிச்சை நிபுணரின் மனைவியாவதற்கு வேண்டிய தியாக உள்ளத்தை உற்பத்தி செய்து கொள்ள முயல்கிறேன் என்று முடித்தாள் சீதா. அவள் முகத்தில் படிந்து நின்ற சோகபாவத்தை கண்ணுற்ற சபேசன் மனம் நெகிழ்ந்து, சீதா, அசடு போல் பேசுகிறாயே. எல்லா டாக்டருடைய மனைவிக்கும் கிடைத்திருக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கப் போகிறதே. டாக்டரையே தன் மனைவியாக கொண்ட கணவன் தன் மனைவியின் உதவியையும் ஆலோசனையையும் எந்த சமயத்திலும் தேடுவான் அல்லவா? வாழ்க்கையிலும் தொழிலிலும் எனக்கு உதவியாக இருக்க போகும் நீ என்னுடன் இருந்து நோயாளியை கவனித்து சிகிச்சை செய்ய போகிறாய். சதா கணவன் பக்கத்திலிருந்து அகலாத சந்தர்ப்பம் கிடைத்த மகிழ்ச்சியும் நோயாளிக்கு தொண்டு செய்த இன்பமும் சேர்ந்து உனக்கு இரட்டிப்பு மடங்கு ஆனந்தத்தையும் என் வாழ்க்கைக்கு நிறைவையும் கொடுக்கப் போகிறது என்று மிக்க உணர்ச்சியுடன் பேசினான். அவ்வார்த்தையில் மனமகிழ்ச்சி அணிந்த சீதா, அப்படி என்றால் என்னை விட பாக்கியவது ஒருவரும் இல்லை என்று ஒரு மோகன புன்னகை செய்தாள். அது சமயம் உள்ளே பிரவேசித்த டாக்டர் மோகன் ரெட்டி, என்ன டாக்டர் சபேசன் மேஜர் ஆபரேஷன் அறைக்குள் நுழைந்து விட்டார், உங்களை தேடுகிறார் என்றான். அதை கேட்டு திடுக்கிட்ட சபேசன், அப்படியா, எனக்கு தெரியாது, இதோ வந்து விட்டேன் என்று அவசரமாக வெளியே கிளம்பினான். வரந்தாவில் தன் சகோதர வைத்தியரை சந்தித்த டாக்டர் கேசவ நாயர், என்ன மோகன், இந்த சபேசன் என்ன இப்படி மாறி போய்விட்டார்? அவருக்கு முன்னிருந்த சுறுசுறுப்பு எங்கே என்று கேட்டார் கேலியாக. டாக்டர் சபேசன் முன்னிருந்த சபேசனா? இப்ப மேஜரை பற்றி அவருக்கு இப்பொழுது கவலையே கிடையாது. மெய்காதல் ஒன்று இருந்தால் எது வந்தால் என்ன என்ன என்று பரிகாசமாக பாடிக்கொண்டு ஸ்டெத்தாஸ்கோப்பை உல்லாசமாக சுழற்றிய வண்ணம் வார்டை நோக்கி சென்றார் அந்த டாக்டர்.